ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி லைப்ரரி. இன்றைக்கி என்ன டாபிக்னா ஆரி ஒர்க் ஆர்டரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிராண்ட் லுக்காக கேட்டிருந்தாங்க. இது எப்படி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இதோட கலர் காம்பினேஷன் என்னென்னா பிங்க் சாரீ ப்ளஸ் டார்க் க்ரீன் ப்ளவுஸ். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் சரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ப்ளஸ் சிக்ஸாக் பிங்க் கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஹேண்டில் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதில் 3mm பீட் வச்சு சுகர் பீட்ஸ் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்த ஃப்ளவர் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா வீட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நடுவில் சென்டரில் அதே மாதிரி 3mm பீட் வச்சு சுகர் பீட் வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீட் பீடும் சமிக்கியும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி தெரியும், அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ஃப்ளவரும் இந்த சன்ஃப்ளவர் மாதிரி இது பண்ணியிருக்கேன்னா இதுவும் அடுத்தடுத்து ஃபுல்லாக ஹேண்டு நெக்கு இது ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இது தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த பூவை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பாருங்கள், இந்த வீடியோவில் தெரியும். இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு மேலே சமிக்கி அந்த த்ரெட்குள்ளே போட்டுறணும். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு அதையும் போட்டுட்டு அடுத்து தான் நம்ம வீட் பீடு எடுக்கணும். வீட் பீடு எடுத்து அதை நம்ம லாக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் அங்கே என் நாட் போட்டு அதை முடிச்சிடணும். என் நாட் போட்டுட்டு தான் அடுத்த பீடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஸ்ட்ராங்காக இருக்காது, அது பிரிந்து வந்துடும். நம்ம எந்த ஸ்டிச்சு போட்டாலுமே அதில் மெயினாக என் நாட் கண்டிப்பாக போட்டுறணும். ஏன்னா என் நாட் போடாமல் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது பிரிந்துடும். அது போட்ட மாதிரியும் இருக்காது, அது அவுந்து வந்துடும். அதனால் எந்த ஸ்டிச்சு நம்ம போட்டாலுமே அதில் லாக் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் நாட் கன்ஃபார்மாக போட்டுறணும். இப்போ கிராண்ட் லுக்கு கேட்குறாங்க கஸ்டமர். சிம்பிளாக இருக்கணும், ஆனால் கிராண்டாக எனக்கு தெரியணும். பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வீட் பீட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அது ரொம்ப கிராண்டாக காட்டும். அதுலேயும் இந்த மாதிரி ஃப்ளவர் இந்த மாதிரி இது பண்ணுங்க, இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கிராண்டாக காட்டும். வீட் பீடு யூஸ் பண்ணிட்டாலே கிராண்டாக ப்ளவுஸ் கிராண்டாகிடும். இப்போ இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சாரியோட கலர் பிங்க் கலர். அதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் கொடுக்குறேன். அது இதே மாதிரி தான் சமிக்கி யூஸ் பண்ணி ரெண்டு சைடுமே அந்த 2 பூ வந்திருக்குல்ல, 2 பூவுக்கும் சைடில் ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் கொடுக்குறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊசியை அது எல்லாத்துக்கும் தெரியும். ஊசியை ஊசியில் தான் அதை பண்ணணும், இந்த நார்மல் நீடிலில் தான் பண்ணணும். அதில் இந்த சமிக்கி வச்சுட்டு 2 தடவை ரோல் பண்ணிவிட்டு அதை அதுக்குள்ளே சமிக்கிக்குள்ளேயே குத்திடணும். குத்தும்போது நம்ம கையை அது இந்த நூலில் பிடிச்சிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் ஸ்ட்ரெயிட்டாக இதுவாகும். இல்லைன்னா அது நாட்டாயிரும்.
நூல் வந்து மேலே தெரிகிற மாதிரி ஆயிரும். அது வந்து நல்லா இருக்காது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் அந்த டிசைன். இதுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து நான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து காப்பர் கலரில் வந்து பார்டர் இருக்கிறனால ஒயிட் ஸ்டோன் கொடுத்தா அது வந்து பெருசாக தெரியாது. பக்கத்தில் ஐ ஸ்டோனும் நான் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கனால தான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுவும் அந்த பிங்க் கலரில் நான் யூஸ் பண்ணேன். இதுதான் கொஞ்சம் கிராண்டாக காமிச்சிச்சு. ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஹேண்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஹேண்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து இருக்காது. நம்ம வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணுறப்ப வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணாலும் அது லூஸாக தான் காமிக்கும். பெர்ஃபெக்டாக வந்து இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சின்ன பிட்டு கிளாத்து மட்டும் நம்ம வேறு எதுலையாவது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு, மிஷின் இருந்தால் மிஷினில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். அப்படி மிஷின் இல்லாதவங்க நார்மல் நீடிலேருந்து சும்மா சாதாரணமாக ஒரு தையல் மாதிரி இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் அட்டாச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லாவும் இருக்கும். ஸ்டிச்சும் நல்லாயிருக்கும், லூஸ் ஆகாது. அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாத்தை வந்து எடுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு, அது வந்து ஸ்ட்ரெயிட் கட் தான் கேட்டிருந்தாங்க. அதில் நான் வீட் பீடு யூஸ் பண்ணாமல் சின்ன ஃப்ளவர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த டிசைன் நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் உள்ள ஃபுல் வியூ வந்து நான் காட்டுறேன், அதை பாருங்கள். இது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக் இப்போ தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டு, அது பார்டர் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக அது வந்து தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து புத்தா டிசைன் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தேன். 3 டாட் தான் நான் கொடுத்துருந்தேன். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி 3 டாட்டாக தான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 3 days தான் இதோடைய ஒர்க்கு. ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருந்துச்சு. எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.